ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். என்ன ட்ரெஸ் போட்டு போகலாம்? இதில் எதை போடலானே தெரியலையே. அவர் வேற ஃபாரின்லேருந்து வராரு. சுடிதார் போட்டால் நல்லா இருக்குமா, தாவணி போட்டால் நல்லா இருக்குமா? ஒரு ஃப்ரெண்டுக்காக நம்ம இவ்வளோ யோசிக்கணும். என் தேவை போடும். இருந்தாலும் மொதல் தடவை பார்க்குறோம். கொஞ்சம் அவர் முன்னாடி அழகாக போய் நிற்போம். நம்ம பிரச்சனையை வேற முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு களைச்சி போட்டு வச்சிருக்கீங்க? நான் சொன்னேனே, ஃபாரின்லேருந்து என் ஃப்ரெண்டு வராருன்னு. நம்ம பிரச்சனையெல்லாம் தீர போகுதுன்னு. அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதான் எப்பவும் போல இல்லாமல் ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து போட்டு போகலான்னு பார்க்குறேன். ஆரியா, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க? அனீஷ் உங்களை லவ் பண்ணான்னு சொன்னீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு வந்தீங்க. திடீர்னு அர்ஜுன் ஒருத்தர் வாராருங்கிறீங்க. என்ன நடக்குது? எனக்கும் ஒன்றும் புரியல ஐசக்கா. ஆனால் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னார்ல, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் சாப்பிட வரலையா? நீங்கள் போங்க, எனக்கு பசிக்கல. அர்ஜுன். ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்க நான் அர்ஜுன் நினச்சேன். ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க? இப்போ சொன்னனே அர்ஜுன், அவரும் இங்கே தான் என்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தாரு. பரவாயில்ல, நீங்களும் நானும் சேர்ந்தே வெயிட் பண்ணுவோம். காவ்யா, ஐ எம் அர்ஜுன். என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன கேக் பிடிச்சிருக்கா? ஐசக்கா உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மேல கொஞ்சம் மரியாதையே வந்துச்சு. சீ, இன்னைக்கு நீங்க அதையும் கெடுத்துட்டீங்க. அர்ஜுன்ங்கிற பேர்ல பேசி என்ன இங்க வர வச்சு. சீ, உங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா? இப்பவே நான் போய் ஐசக்காட்ட சொல்றேன். கூல் டவுன், நான் சொல்றத கேளு. நான் அனீஷ் இல்ல அர்ஜுன். சீ, திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்க முகத்தை கிழிக்காம விட மாட்டேன். என் கூட வாங்க. நீங்க உங்களை மாதிரி கேவலமான ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஐசக்காவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை எந்த அளவுக்கு நம்பினாங்க? இவ்வளவு கேவலமானவரா நீங்க? காவ்யா, தயவு செஞ்சு சொல்றது கேளு. நான் அனீஷ் இல்ல அர்ஜுன். மீன் படத்துல வர மாதிரி ரெமோ அம்பின்னு என்ன கதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அனீஷ் அர்ஜுன் ரெண்டு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க என் கூட வந்து ஐசக்கா முன்னாடி நீங்க தான் இவ்வளவு தப்பையும் பண்ணீங்கன்னு ஒத்துக்கோங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. காவ்யா, ஷாம்ப் பாட்டில் எங்க வச்சோம்? அனீஷ். ஐசு, உன் யார் இங்க வர சொன்னது? எனக்கு என்னடா தெரியும்? நீ இப்படி நிப்பேன்னு பாத்ரூம்ல போய் குளிக்காம நடு பெட்ரூம்ல நின்னு குளிச்சா? கிரணா, ஐசு, நான் ஷாம்ப் எடுக்க வந்தேன். சரி, நான் ஷாம்ப் எடுக்கணும். நீ வெளியே போ. நீ ஷாம்ப் எடுக்கிறதுக்கு நான் ஏன் வெளியே போகணும்? ஐசு, போ ஐசு, எனக்கு வெக்கமா இருக்கு. நம்ம சொல்ல வேண்டிய டயலாக்ல இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொன்ன? எனக்கும் தான் வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். ஏய், எனக்கு வேற என்னமோ கேட்டுச்சு. உனக்கு என்ன கேட்டுச்சு? அது அது ஒன்றும் இல்லை. நீ இப்படி பார்க்காத, வெளியே போ. நான் ஏன் போகணும்? ஐசு, மனசெல்லாம் அப்படியே உள்ள போகுது. ஐசக்கா, ஐசக்கா. காவ்யா, தயவு செஞ்சு யாரையும் கூப்பிடாத. நான் சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? நீங்க நடிச்சு நடிச்சு எங்க ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி ஏமாத்துறீங்க. நான் அதை கேட்கணுமா? காவ்யா, நான் அனீஷ் இல்ல. கொஞ்சம் கூட கேவலமா இல்லையா? ஐயும் கலவும் மாட்டினதுக்கு அப்புறமும் நான் அனீஷ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஐசக்கா, என்னாச்சு காவ்யா? பாருங்க ஐசக்கா, நான் சொல்றதை நீங்க யாருமே நம்ப மாட்டேன்னு இருந்தீங்கல்ல. இந்த ஆளு இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? அர்ஜுனுங்கிற பேர்ல போனை போட்டது இவர் தான். அங்க வந்து என்ன கட்டி பிடிக்கிறாரு. இதுதான் உங்க உத்தம புருஷனோட லட்சணம். இப்பவாது இவரோட சுயரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. காவ்யா, சொல்றத கேளு. ஹாய். ஹாய். ஐசக்கா, உங்களுக்கு என்ன மூளை கலங்கி போச்சா? நான் இவ்வளவு விஷயம் சொல்றேன், இந்த நேரத்துல ஹாய் சொல்லிட்டு இருக்கீங்க. காவ்யா, இது அனீஷ் இல்ல. ஐசக்கா, உங்களுக்கு கண்ணாடியில எதுவும் பிரச்சனையா? கண்ணாடி நல்லா தொடச்சு போட்டுட்டு பாருங்க. கண்ணு முன்னாடி நிக்கிறது அனீஷ் மாமா தான். காவ்யா, இது அனீஷ் இல்ல. என்ன ஐசக்கா, கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருக்கீங்க? கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு, அனீஷ் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க புருஷன் உங்களுக்கே மறந்து போச்சா? அனீஷ், அனீஷ். ஐசக்கா, கண்ணு முன்னாடி நிக்கிற மாமாவை நீங்க எங்க பார்த்து கூப்பிட்டு இருக்கீங்க? அனீஷ். வழக்கம் போல சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? அனீஷ் என்ன ரெண்டா தெரியுறான்? நமக்கு தான் கண்ணில் எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு சோஃபி, இப்படி ஷாக்காய் நிக்கிற? வழக்கம் போல 3 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சா? 4வது வேற ஒருத்தர் நிக்கிறாரு. ஹாய் ப்ரோ.
நீங்க யாரு புதுசா? ஏய் மச்சான், என்னடா டபுள் ஆக்ட் கொடுக்குற? ஹாய், ஐ எம் அர்ஜுன். எப்பா குழப்பவாதி, நீ தான் இவ்வளோத்துக்கும் காரணமா? எஸ் ப்ரோ, ஐ எம் சாரி. அப்பா ஒரு வழியா வந்து சேர்ந்தியே. மச்சான், என் கண்ணால் என்னையே நம்ப முடியல. நம்ம அனீஷ் மாதிரியே இருக்கான். அர்ஜுன் ராக்குடு, காவியா ஷாக்குடு. பஞ்சு ரொம்ப மொக்கையா இருக்கு, அவாய்ட் பண்ணிரு. காவியா, காவியா, நான் தான். புரிஞ்சிருச்சு, நிறுத்து. உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? பாவம் அனீஷ் மாமா, நான் அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன். எல்லாம் இந்த ஜெராக்ஸ் காப்பி பார்த்து விட்ட வேலை தானா? இப்பதான் புரியுது காவியா ஏன் இவ்வளவு குழப்பமா இருந்தாங்கன்னு. காவியா இடத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற? வீட்டை விட்டு வெளியே போ. காவியா, நான் சொல்றது கேளு. ஆனா போன்னு சொல்லிட்டல, போ. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என் குழப்பத்தை தீர்த்து வைக்க தானே வந்தேன். வந்துட்டல, உன் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஐசு, வாயை மூடு. நேரம் 10 கொசு உன் வாய்க்குள்ள போயிட்டு வந்திருக்கும். அதான் என்ன குழப்பம்னு தெரிஞ்சு போச்சுல. வா, இனி காவியா பார்த்துப்பா. என்னாச்சுமா? காவியா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? கொஞ்சம் அங்க பாருடி. சே, இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அனீஷ் மேல எந்த தப்புமே இல்லை. நம்ம கூட அவனை நம்பல. சாரிடா அனீஷ். அம்மா, அர்ஜுன்மா. என்ன இன்னும் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன்? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி வெளியே போ. காவியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பொறுமையா கேளு. நீ இப்போ என்ன மைண்ட் செட்ல இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் காம் டவுன் ஆகு. என்ன சொல்ல போற? நீ பண்ண ஃப்ராட்தனத்தை நியாயப்படுத்த போற? அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுமையா கேளு காவியா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அனீஸ் பேரை யூஸ் பண்ணிட்டேன். அவனோட பேரை யூஸ் பண்ணி நான் உன்னை லவ் பண்ணியிருக்க கூடாது. நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் சாரி காவியா, எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. காவியா, நான் சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனால் என் காதல் பொய் இல்லை. இப்படிலாம் டைலாக் பேசினா அப்படியே மயங்கி உன் பின்னாடி வந்துருவேன்னு நினைச்சியோ? அதலாவது கத்திரிக்காவது. இனியும் உன் பொய்யான காதல் நம்புறதுக்கு இந்த காவியா நேரத்தில் இழிச்சு வாயினு எழுதி வைக்கல. ஒழுங்கா வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இரு. நீ பண்ண வேலையால இங்க ஐசக்கா வாழ்க்கையும் அனீஷ் மாமா வாழ்க்கையும் நான் கெடுத்திருப்பேன். ஏதோ இப்பவாது வந்து உண்மையை சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு. இப்படி கோபத்தில் கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா இன்னும் வாயை பதில் நின்றுட்டு இருக்க? வெளியே போன்னு சொன்னேன். காவியா, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. வெளியே போ. காவியா, ஜெராக்ஸ் காப்பி என்னமோ சொல்ல வருதுல, என்னன்னு தான் கேளுங்களேன். ஆத்தி கண்ணாலேயே இருக்கிறா. காவியா ப்ளீஸ் காவியா, ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்கிறத கேளு. நான் அனீஷ் பேரை யூஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் நீ லவ் பண்ணது என்ன தானே? என் மனசு, என் கேரக்டர் பிடிச்சி போய் தானே நீ என் கூட பழகுன. அப்போ அந்த காதல் உண்மைதானே காவியா? பேரில் என்ன இருக்குது? பேர்ல என்ன இருக்கா? இத்தனை நாளா அனீஷ் மாமாவை தான் நான் விரும்புகிறேன்னு நினச்சிக்கிட்டு அவரையே உலகமாக நினச்சி அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன். இல்லை, அவங்க 2 பேரையும் சேர விடாமல் கஷ்டப்படுத்திருக்கேன். இது அவ்வளோத்துக்கும் காரணம் நீ தானே? சாரி காவியா, அது நான் செஞ்ச தப்பு தான். எனக்கு உன் கோபம் புரியுது. உன் கோபம் நியாயமானது தான். காவியா, நான் 6 மாதம் இதே ஊரில் இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் வரல. இன்னைக்கு நீ கோச்சிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருந்த. இந்தா இவனுங்க தான் அனீஷன் நினச்சிட்டு என்கிட்ட வந்து சொன்னானுங்க. அதனால தான் அன்னைக்கு வாயவே திறக்காம நின்றுட்டு இருந்தானா? எதுக்காக அந்த நேரத்தில் இவனுங்க வந்து என்கிட்ட சொல்லணும் சொல்லு? அன்னைக்கு நீ அனீஷன் நினச்சிட்டு என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்த நாள் உங்ககிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு தான் நினச்சேன். ஒன்னா நீ என்னை விட்டு விலகி போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் காவியா. உங்ககிட்ட இருக்கிற மொத்த காதலும் எனக்கு மட்டும் வேணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சாரி காவியா, நான் பொய் சொன்னது தப்பு தான். அது உன்னை எவ்வளோ காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மொத்த காதலையும் நானே எடுத்துக்கணும். என்கிட்ட இருக்கிற மொத்த காதலையும் உனக்கு மட்டும் கொடுக்கணும். எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. மனசுல அவனை பெரிய ஜெயம் ரவின்னு நினைச்சிட்டான் போல. அதான் டைலாக்கா எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். என்னால நம்பவே முடியல. நம்ம அனீஷ் மாதிரி இருக்கான்ல, வாய்ஸ் கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? தயவு செஞ்சு கிளம்பு. இதுக்கு மேல உன் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. நீ என்ன சொன்னாலும் நீ பொய் சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பொய் சொல்றவன் ஏமாத்துறவன், அது மட்டும்தான். இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவும் இல்லை. அனீஷ் மாமா நினச்சி உன்னை விரும்பியிருக்கலாம். ஆனால் இப்போ உன் மேலே துளி அளவு கூட எனக்கு காதல் இல்லை. வெளியே கிளம்பு. என் பையன் வெளியே போயிட போகிறான். காவியாவை தடுத்து நிறுத்துமா?
டி நான் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டில் அவ வச்சதான் சட்டம். இத்தனை நாளா அனீஸ் தம்பிக்கும் ஐஸுக்கும் நடுவில் என்ன கூத்து பண்ணா? யாராலும் ஏதாவது பண்ண முடிஞ்சா? என்னம்மா போய் அவளை தடுத்து நிறுத்து. என் பையன் இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்துருக்கேன். நான் தான் அவனோட அம்மான்னு சொல்ல முடியாட்டியும் அவனை கொஞ்ச நாள் நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். போம்மா போய் தடுத்து நிறுத்து. சரி சரி அழுது வடிக்காத. உன் மூத்த மாவன் நிற்கிறான். எதுக்கு இப்படி கிறுக்கு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? பாராச்சி, நான் சொன்னதை யாருமே நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. இதோ இவன் தான் அனீஸ் மாமா பேர சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஏட்டி இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆனா நீ அவரை தானே விரும்பி இருக்க. பேசாம அவரை ஏத்துக்க வேண்டியதானே? என்ன கிளவி விளையாடுறியா? நெல்லு குத்துற உலக்கி வச்சு இடிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கா இவனை வெளியே வரட்டு. அந்த தம்பி தான் நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சுல. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வந்துச்சு? மன்னிப்பு கேட்கறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். காலையில கேலண்டர் கிழிக்கும் போதே நினைச்சேன், கண்ட கண்ட பொன்மணியெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து அளந்து விடாத. ஒழுங்கா இவனை வெளியே வரட்டு. அட போடிக்கு இருக்கி. அந்த தம்பி இனிமேல் இங்கே தான் இருக்கும். நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. சீ, இவனுக்காக என்ன வெளியே போய் சொல்ற? ஆமாட்டி, அவனும் என் பேர மாதிரி தான். உன்னை வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ கூத்து பண்ணியிருக்கான். அப்புறம் எப்படி நான் ஏற்றுக்காம இருக்க முடியும்? நீ வேணா வெளியே போ. அந்த பையன் இனிமேல் இங்கே தான் இருப்பான். ஆச்சி, புதுசாக வந்தவனுக்காக என்ன விரட்டல? உன்னை பார்த்துக்கிறேன். காவியா காவியா பேராண்டி வீடு அன்றைக்கு இருக்கு, போக போக சரியாயிரும். புரியுது பாட்டி, ஏமாந்து போயிட்டோமேங்கிற வருத்தத்தில் இப்படிலாம் பேசிட்டு போறா. ஆனால் அவள் என்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பா. சரி, என்னால் உங்களுக்குள்ளே எதுக்கு குழப்பம்? நான் போகிறேன். எங்கே போற? இங்கே தங்கு. நீயும் எனக்கு ஒரு பேர மாதிரி தான். இல்லை பாட்டி, இங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கேன். ஓஃபி எல்லாம் பிளானோட தான் வந்திருக்கான். சத்யா முன்னவே வீட்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். ம் ஆமாடா, சரியான கேடியாக தான் இருக்கான். என்ன பேராண்டி, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. வெளியெல்லாம் தங்கினா நல்லாவா இருக்கும்? நீ இங்கே தங்கு. அது இல்லை பாட்டி, காவியா கோவப்படுவா. அவளுக்கு உன் மேலே இருக்கிறது கோவலாம் இல்லை, போய் சொல்லிட்டேன்னு சின்ன வருத்தம் தான். சீக்கிரம் சரியாயிரும். அடியில் ஒரு ரூம் கிடக்கு, அங்கே தங்கிக்கோ. ம் சரிங்க பாட்டி. சாரி அனீஷ், என்னால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை. ஓகே, ஆனால் எதுக்காக என் பேர் யூஸ் பண்ண? அவகிட்ட எப்படிடா பேசலான் இருந்தேன். அவள் திடீர்னு அனீஷ்னு பேரை சொல்லி என்கிட்ட பேசினா கூட எனக்கு அவகிட்ட பேசினா போதும் தான் தோணுச்சு. அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாங்களும் லவ் மேரிட் தான், அதனால் எனக்கு நல்லாவே புரியுது. சாரி சிஸ்டர், என்னால் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம். ஏய் ஐஸு, ஏய் சிஸ்டர் உங்களை தான். லூஸு, காவியாவே அதிர்ச்சியிலேருந்து வெளியே வந்துட்டா. நீ இன்னும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்க. ஐஸு அனீஷ், என்ன நடக்குதுங்க? அடியே, இன்னுமா நீ ஷாக்லேருந்து வெளியே வரல? டபுள் ஆக்ட் மூவிலாம் பார்த்ததில்ல? அதே மாதிரி தான் அர்ஜுன் அனீஷ். என்ன ஐஸு பார்த்துட்டே இருக்க? அனீஷ், உங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அம்மா தாயே, நீ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்னு நினைக்கிற. வா, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட் பார்க்குறானா? இவன் பெரிய டாக்டரு. ஏய், ஃபர்ஸ்ட் நைட்டை பகலாக மாற்றிடாதீங்கடா. ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி. நேம்லாம் சூப்பராக தான் வைக்கிறீங்க. ஆமாம், பின்ன இந்த சோஃபி என்ன நினச்ச? எப்பட்றா அப்படி எங்கள் அனீஷ் மாதிரியே இருக்க? தெரியல. எனிவே, இனிமே நீயும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்.